நம்ம சிறு வயசுலலாம் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் மக்கா இருக்க குழந்தைய, இல்ல தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வகுப்புல. இல்ல வேற ஏதாச்சும் பக்கத்துல பசங்கள கிண்டல் அடிச்சிருந்தா, ஏதோ ஒண்ணு பாடத்த கவனிக்காம மாணவர்கள் உட்காந்தாங்கன்னா, வாத்தியார் வந்து, "நான் இங்க சொல்லிக் குடுத்தத கவனிக்காம இருக்கிற" அப்படின்னு சொல்லி தலையடி புடிச்சு கீழ இறக்கி முதுகுல சப் சப்புன்னு தட்டுவாரு. ஆனா அங்க தட்டுறதுல என்ன ஸ்பெஷல்னா, இப்படி தட்டினா வலிக்கும், இப்படி தட்டினா வைத்தியம். தட்டு 2ம் ஒண்ணு தான். சின்ன மாற்றம் தான். இப்படி தட்டினா வலிக்கும், இப்படி தட்டினா வலிக்காது, வைத்தியமா இருக்கும். இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஏன் முதுகுல தட்டுறாங்க? முதுகுல தட்டும்போது அதுதான் தட்டு வர்மம்னு சொல்றாங்க. அப்போ இந்த தட்டு வர்மத்தையே நம்ம வந்து எப்படின்னா, இந்த 10 வின வாயுக்களுக்கு உரிய இடத்துல தட்டுறோம். இயக்க முறை. இப்ப நீங்க கப்பிங் தெரபி இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வர்ம தலங்கள்ல தான் வந்து அந்த அந்த வேக்கம் அந்த அந்த காற்றை வந்து இது பண்றாங்க. அப்ப அந்த வாயு 10 விதமா நம்ம உடம்புல பிரிஞ்சிருக்கியா. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், தேவதத்தன், ஆகன், கூர்மன், கிரிகிரன், தனஞ்சயன் இப்படின்னு சொல்லி ஒரு 10 விதமான வாயுக்கள் தான் இந்த உடம்பை இயக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த 10 விதமான வாயுக்களும் நம்ம உடம்புல கசங்கி சுரியக்கூடியது, பேசக்கூடியது, நாக்கை சுழலச் செய்வது, கண்ணை பார்க்க செய்வது, காது கேட்க செய்வது, கழிவுகளை வெளியேற்ற செய்வது. ஒரு ஆணுறுப்பு இருப்புனா எப்ப சுருங்கணும், எப்ப விரியணும், இது அத்தனையுமே ஒரு நம்மளுடைய விந்துல இருந்து இன்னொரு ஜீவனை உற்பத்தி பண்ணணும்னா கூட அதுக்கு அங்க ஒரு வாயு வேலை செஞ்சா தான் செய்யும். அப்ப இதை வந்து ஒரு 10 விதமான தொழிலா பிரிச்சிருக்காங்க. இந்த 10 விதமான தொழில் இந்த 10 விதமான காற்று செய்யுது. அப்ப இந்த 10 விதமான காற்றும் எங்கெங்கு இருந்து என்னென்ன செயல்படுது அப்படிங்கறத அந்த வகுப்பு வரும். அதுல நாம எங்கு தடைப்பட்டு இருக்குதோ அந்த வாயுவை அந்த தட்டல் மூலியமாக நம்ம வந்து உயிர்ப்பிப்போம் அப்படின்னா எங்காவது ஒரு விஷயத்தை இயக்க வைக்கிறோம். அது முறைப்படி எப்படி தட்டுறது, ஒரு 20 நிமிடத்தில் தட்டுவோம். அந்த தட்டக்கூடிய இடத்துல தட்டி முடிச்சோன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாற்றங்கள் பயங்கரமா தெரியும். சில தட்டி முடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, எதுவும் பேச விட மாட்டாங்க, இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. என்னன்னு கேட்டா, இல்லை நான் வேற உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு, உண்மை எனக்கு உடம்புலாம் ஏதோ பயங்கர மாற்றம், நரம்புலாம் எனக்கு ஏதோ பண்ணுது. ஒரு சிலருக்குலாம் ஏப்பம் வரும், தட்டி முடிச்சுன்னா ஏப்பம் வர ஆரம்பிச்சது. வகுப்புல கிட்டத்தட்ட ஒரு 3 நேரம் ஏப்பம் அடங்கல, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. அவர் பயந்துட்டாரு, என்ன ஏப்பமா வந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு. தட்டின முறை மிக சரியாக இருந்தால் உங்க உடம்புல என்ன பிரச்சனை உண்டோ அதை வெளிப்படுத்தும். அப்போ அவ்வளவு வாயு உள்ள நின்றுக்கு, வயிற்றில் மட்டும் தங்கினால் அதுக்கு பேர் வாயுன்னு பேரு. அந்த வாயு உடல் முழுக்க பரவச்சுன்னா வாதம்னு பேர். பக்கவாதம் சொல்றோம் இல்ல, உடல் முழுக்க வாதம் பரவனா தான் பக்கவாதம் வரும். அப்ப அந்த வாதத்தை அந்த தசவை 10 விதமான தட்டு ஒரு 22 இடத்துல தட்டுவோம். அந்த 22 இடத்துல தட்டக்கூடிய அந்த வாயு அவர் உடம்புக்கு அப்பவே வேலை செஞ்சதுனால உள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக்னு சொல்லக்கூடிய அந்த தேவை இல்லாத மலவாயு பூராமே, நாற்றம் அடித்த வாயு பூராமே ஏப்பமா வருது ஒரு 3 மணி நேரத்துக்கு. அந்த கிளாஸ் பூராமே வேற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய அவ்வளவு உள்ள கழிவுகள் இருக்கு. முடிச்சு மரம் பக்கம் வயிறு இல்ல, அவ்வளவு பெரிய மிராக்கலா நடக்கும். அது அந்த மாதிரி அது எங்கெங்க தலங்கள் எந்த எப்படி தட்டணுங்கிறதா அந்த வகுப்புங்க.